சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். துணை முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். துணை முதல்வர் உதயநிதி கைகளை பிடித்து கதறி எழுத உறவினர்கள். நாமக்கல் அடுத்த சேந்தமங்கலம் கொல்லிமலை உள்ளடக்கிய தொகுதி பழங்குடிக்கான தொகுதி கொல்லிமலையாகும். இந்த பகுதியில் மலைவாழ் மக்கள் அதிக வாழும் பகுதியாக இந்த கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக போட்டியிட்டு பொன்னுசாமி வெற்றி பெற்றார். தற்போது திமுகவில் மாவட்ட துணைச் செயலாளர் இருந்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக போட்டியிட்டு 2வது முறையாக வெற்றி திமுக எம்எல்ஏ ஆனார். இந்த நிலையில் கடந்த ஒரு வருடம் முன்பு லேசான மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனை இருந்துகிட்டு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொண்டார். பின்னர் வீடு திரும்பினார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாத காரணமாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனை சென்று சிகிச்சை மேற்கொண்டார். அப்போது இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் லேசான மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது கொல்லிமலையில் உள்ள செம்மேடு அரசு மருத்துவமனைக்கு சென்று முதலீடு செய்த பின்னர் நாமக்கல் தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி உயிரிழந்தார். இச்சம்பவம் திமுகவினிடையே பெரும் அதிர்ச்சியும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி உடல்நலை குறைவால் தனியார் உறுதியை தொடர்ந்து பாராளுமன்ற மாநில குழு உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர், மேயர், துணை மேயர் தொடர்ந்து நடுக்கமையில் புளியங்கோடு கிராமத்தில் அவரது மகன் வீட்டில் பொதுமக்கள் பரிசோதனை உடல்நல அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மதிவேந்தன் மற்றும் பாராளுமன்ற மாநில உறுப்பினர், மாவட்ட மத்திய குற்றவியலாளர் ராஜேஷ்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி அவர்களது மகன் வீட்டில் உடலுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த சேந்தமங்கலம் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் பொன்னுசாமி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதிமுக கட்சி நிர்வாகிகள் பலரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செலியன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் முத்துசாமி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஏவா வேலு மற்றும் பல்வேறு திமுக முக்கிய நிர்வாகிகள் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், பாராளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ் பலரும் அங்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த உதயநிதி ஸ்டாலின் கைகளை பிடித்துக் கொண்டு அவரது குடும்பத்தினர் உதயண்ணா என கண்ணீர் விட்டு கதறி அழும் காட்சி தற்போது காண்கிறோம். மேலும் அவர் குடும்பத்திற்கு ஆறுதலும் கூறிவிட்டு பின்னர் புறப்பட்டு சென்றனர். கொல்லிமலை மலைவாழ் மக்கள் மற்றும் பழங்குடியினர் என 1000க்கும் மேற்பட்ட மறைந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி கொல்லிமலை உள்ள சோழக்காடு பகுதியில் மிளகு மற்றும் சில்லறை வியாபாரம் செய்து வருகின்றார். சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்க முடியும் என்றால் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் தான் என்று பொதுமக்கள் குறிப்பிடும் வகையில் இருந்துள்ளார். எந்த நேரமும் மிளகு வியாபாரம் செய்தும் கடையில் இருக்கக்கூடியவர். கொல்லிமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அவருடன் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வர். பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கக்கூடியவர். சுற்றுலா பயணிகள் எம்எல்ஏ கடை எங்கு உள்ளது என கேட்டு கடைக்கு சென்று செல்வர். 1967ஆம் ஆண்டு மலைவாழ் மக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட தொகுதி சேந்தமங்கலம் தொகுதியாகும்.